ஐயா, இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். சங்கீதம் 118:8-9. ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த நாளையில் கர்த்தர் உணர்த்துகின்ற காரியம், மனுஷன் நமக்கு நிறைய ப்ராமிஸ் செய்வான். நான் இதை செஞ்சு தந்துடுவேன், இதை செய்வேன், இதை கொடுப்பேன், இன்றைக்கே நான் பண்ணிவிடுவேன் அப்படின்லாம். ஆனால் ஒருவேளை அவர்களாலேயே அதை செய்யாமல் போகும். ஏன்னா அவர்கள் தெய்வம் அல்ல, அவர்கள் இந்த உலகத்தை படைத்தவர்கள் அல்ல, இந்த உலகத்தில் எல்லா அதிகாரங்கள் எல்லாம் அவர்களுக்கு கீழ்ப்பட்டதில் அல்ல. ஆனால் நம்முடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? இந்த மனுஷன் எனக்கு செய்வான், இந்த மனுஷன் எனக்கு கொடுப்பான் அப்படின்னு இருக்கின்றதா? அல்லது தேவன் எனக்கு செய்வார் என்று, தேவன் எனக்கு செய்வார் என்று நாம் நம்பும் பொழுது கர்த்தர் நீங்கள் நினைக்கிற காரியங்களை விட பெரிய காரியங்களை செய்ய வல்லமையாக உள்ளவராக இருக்கிறார். அது உங்களுக்கு மேன்மை உள்ளதாய், உங்களுடைய வாழ்க்கையை மேன்மை உள்ளதாய் மாற்றும். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் கூட கர்த்தர் மேல் நாம் விசுவாசம் வைப்போம். மனுஷனை நம்புவதை அல்ல, பிரபுக்களை நம்புவதை அல்ல, கர்த்தரை நம்புகின்ற பிள்ளைகள் உயர்ந்த அடைக்கலத்திலே மேன்மை உள்ள ஜனங்களாய் கர்த்தர் மாற்றப் போகிறதற்காக நன்றி. வருகின்ற 26ஆம் ஆண்டில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்களுடைய வாழ்க்கையை மேன்மை உள்ளதாய் மாற்ற கர்த்தரை மாத்திரம் நம்புகிற பிள்ளைகளாய் அவரையே சார்ந்து இருப்போமாக. Amen. God bless you. Have a blessed day.